அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ்வேல் அகாடமி. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டத்தில் ஆல்ரெடி 4 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கிளாஸ் அந்த 4 கிளாஸை பேஸ் பண்ணி நமக்கு பிஒய்க்குள்ளே என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா, அதாவது அந்த கிளாஸ் மட்டும் பார்த்தாலே நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம்ப்பா. ஓகேங்களா? செக் பண்ண போகிறோம், ப்ளஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஏதாவது புதுசாக பிஒய்க்கு இருந்துச்சுன்னா நம்ம கற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 14 ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகேங்களா? ஹோல் நம்பர் அப்படின்னா நமக்கு என்னன்றது ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்போம். ஒவ்வொரு நம்பரை பற்றியுமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் ஹோல் நம்பரை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஹோல் நம்பர் அப்படின்றவர் 0லேருந்து ஆரம்பிப்பார். 0, 1, 2 இந்த மாதிரி ஆரம்பிப்பார். அவன் என்ன சொல்கிறான்? ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 14 அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம இங்கே 14ன்னு போட்டால் கரெக்டானு பார்த்தீங்கன்னா நோ, கம்ப்ளீட்டாக ராங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே 1லேருந்து ஒரு 14ன்ற ஒரு நம்பர் இருக்கார், 0. அப்போ மொத்தம் 15 நம்பர் வந்துடுறாரு. அவன் என்ன சொல்கிறான்? ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 14 ஹோல் நம்பர். அப்போ 0லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 13 வரைக்கும் தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ அதுவே ஃபஸ்ட்டு 14 நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 1லேருந்து 14 வரைக்கும் எடுத்துப்பீங்க. அப்போ ஒவ்வொரு நம்பரும் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. ஓகேங்களா? இது தெரியல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும், அதை போய் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட சராசரின்னு கேட்குறான். நேற்று நம்ம என்ன சொல்லுவோம், ஏபிஜிபி பார்த்தோம் இல்லையா? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அதில் அரித்மெட்டிக் மீன், அதாவது சராசரி, ஒரு கூட்டுத்தொடரோட சராசரி என்னன்றதுக்கு நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a+b/2 அப்படின்னு பார்த்துருப்போம். நேற்று கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது என்னப்பா அப்படின்னா, ஒரு சீரீஸ் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும்போது அதோட ஆவரேஜ்னாலே மிட் ஆஃப் த டேர்ம் தானே. அப்போ அது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்க நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் நம்பரும் கடைசி நம்பரும் எடுத்து /2 போட்டாலே நமக்கு வந்துடும்ப்பா. எப்போனா அந்த சீரீஸ் ஒரு கூட்டுத்தொடர் சீரீஸாக இருக்கும்போது. இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் 1 தானே வரப்போகுது. அப்போ இது கூட்டுத்தொடர் சீரீஸ் தான். அப்போ 0 + 13 13/2 எவ்வளோ வரும்? 6.5. உங்களுக்கான ஆன்சர் 6.5. அப்போ இதுக்கு ஹோல் நம்பர்னால் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளால் 0 + 1 + 2 + 3 இந்த மாதிரி டாட்னு 13 வரைக்கும் எழுதி ஒவ்வொன்றா கூட்டிலாம் நம்ம /2 போட முடியாது. டோட்டலி டைம் வேஸ்ட். அப்போ அதுக்கு பதிலாக ஒரு சீரீஸ் கூட்டுத்தொடரில் இருக்கும்போது ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் /2 அவ்வளோதான். ஆவரேஜ்ன்றது நமக்கு கிடச்சிருவார். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்கிறான்ப்பா. 7ஆல் எது வகுப்படுன்ட்டு தான் கேட்குறான். நமக்கு அடுத்த டிவிசிபிலிட்டிக்கு நம்ம ஒரு கிளாஸே நடத்திருக்கோம். டிவிசிபிலிட்டி ரூலை மட்டுமே வச்சு அரௌண்ட் 1 hour கிட்ட கிளாஸ் போய்க்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த டிவிசிபிலிட்டி ரூலையும் அதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை விட கஷ்டமான சம்லாம் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போது விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7 சொல்கிறான். இருக்கிறது 4 ஆப்ஷனு, எல்லாமே 3 digit நம்பரில் தான் இருக்குது. இது நம்மளால் சொல்ல முடியுமா இல்லையா? கண்டிப்பாக சொல்ல முடியும். இல்லை எனக்கு ஒரு பெரிய நம்பராக கொடுத்துட்டான். இப்போ எப்படி சொல்கிறான்? 203 427 இப்படி கொடுக்குறான்ப்பா. எனக்கு ஒரு பெரிய நம்பராக கொடுத்துருக்கான். இப்போது நார்மலாக 7க்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் தனியாக பிரிச்சுட்டு × 2 பண்ணுங்கப்பா. இப்போ 7 2 14 வருதா, அதை இது கூட மைனஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு டிஜிட்க்கும் எழுதுறது தான் டிவிசிபிலிட்டி. 7க்கு டிவிசிபிலிட்டி ரூல்னால் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம அப்படி ஒவ்வொரு நம்பருக்கும் எழுதிட்டு இருக்கிறதே பெருசாக இருக்கும். அதுக்கு நம்ம டேரெக்டாக 7ஆலே போட்டு டிவைட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசிலேருந்து 3 டிஜிட்டாக தனியாக பிரிச்சுக்கோங்க. கடைசியிலேருந்து 3 டிஜிட், அது கரெக்டாக நோட் பண்ணுங்கள். பிரிக்கும்போது இப்போ எனக்கு பாருங்கள், ஒரு இங்கே ஒரு 3 டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு 3 டிஜிட் இருக்குது. ஜஸ்ட்டு 3 டிஜிட் தான் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வேளை இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு நம்பர்ப்பா, நான் மட்டும் எழுதிக்கிறேன். இப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா, அப்போ இது ஒரு 3 டிஜிட்டு, இது ஒரு 3 டிஜிட்டு, இது ஒரு 2 டிஜிட்டாக இருக்குது. 2 டிஜிட் இருந்தாலும் அப்படியே வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் ஜஸ்ட்டு அதோட ஆட் பொசிஷன், அதாவது 1ன்ற இடத்துல இருக்கா, இது 3ன்ற இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆட் பொசிஷன் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க, ஈவன் பொசிஷன்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிட்ட நம்பர் 8 நம்பர் தான், அதனால் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு 756ன்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட் பொசிஷன்லாம் எழுதிக்கோங்க, தனியாக ஆட் பண்ணி எழுதிக்கணும். அதுமாதிரி ஈவன் பொசிஷன்லாம் ஆட் பண்ணி எழுதிக்கணும். அப்படி எழுதுனதுக்கப்புறம் அந்த ஆடு ஈவனோட சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருமா, அதேமாதிரி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருமா. அப்போது இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ், அதாவது மைனஸ்ன்றதை தாண்டி டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ஒரு வேல்யூ கண்டிப்பாக 3 டிஜிட்டாக தான்ப்பா வரும், வேறு எந்த டிஜிட்டாகவும் வராது. அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் என்னால் ஒரு 3 digit நம்பராக மாற்ற முடியும், அவ்வளோதான்.
இப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 3 டிஜிட் தான், நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணிப்போம். இப்போ இந்த நம்பர் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஸோ 427 203 போனால் நம்ம என்ன சொல்லுவோம்? 427 203. ஸோ 7ல் 3 போனால் 4, 2 1 சார் 2, 4ல் 2 போனால் 2 இல்லையா? இப்போ 224. அப்போ 6 டிஜிட்டை நம்ம 3 டிஜிட்டாக மாற்றிட்டோம். இது 7ஆல் வகுப்படுமான்னு பார்க்க போகிறோம். ஸோ 3 21 2 14 கம்ப்ளீட்டாக டிவிசிபிள். அப்போ இதே மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தா கூட உங்களால் 3 டிஜிட் நம்பராக மாற்ற முடியும். ஜஸ்ட் அவ்வளோதான்ப்பா. இப்போ இங்கே வந்துடுங்கப்பா, இது 7ஆல் வகுப்படுமா? ஸோ இது டிவைட் பை 7 போகிறோம். 9 7 63 வரும். ரிமைனிங் 5 57 வரும். அதுவே 56 இருந்தால் கண்டிப்பாக 7ஆல் வகுப்படும். என்ன பண்ணுவோம்? 8 7 56, ஆனால் 57. அப்போ இது கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகலை. இங்கே வரும். ஸோ 12 × 7 84 வருமா? இது 7ஆல் அடிக்கும்போது 12 84, ரிமைனிங் 3 இருப்பார், 7 35. ஸோ கம்ப்ளீட்லி டிவிசிபிள் ஆகிறாரு. ஒருவேளை இங்கே ஆகலை அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். இந்த கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 41 அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. ஓகேங்களா? 41ஆல் வகுப்படுறது யாருப்பான்னு கொஷின் கேட்குறான். இப்போ நான் டிவிசிபிலிட்டி ரூலில் 2 3 4 இந்த மாதிரி, அதாவது எல்லாராலையும் அதிகபட்சம் ஒரு 10 நம்பருக்குள்ளே தான் படிக்க முடியும். 10லேருந்து ஒரு 12 நம்பர் தான் எல்லாரும் அதுதான் படிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரைம் நம்பரை ஏதோ 41 59 இந்த மாதிரி ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒன்று நார்மல் மெத்தட், இன்னொன்று கெஸ்ஸிங் மெத்தட் நம்ம ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். எல்லாராலையும் 41 வரைக்கும் டிவிசிபிள் ரூல்லாம் படிக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த நம்பர் 41ஆல் வகுப்படுமா? நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் எடுப்போம், 7 8 8 9. ஸோ 41 2 டைம்ஸ்னால் 82 வந்துடும் இல்லையா? அப்போ 1 டைம்ஸ் போடுங்க. 41 8ல் 1 போனால் 7, 7ல் 4 போனால் 3 வரும். அகைன் ஒரு 8 கீழே இறக்குவோம். இது என்னப்பா வரும்? ஸோ 9 டைம்ஸ் வருமாப்பா? 9 நாங்கள் 36 வரும் இல்லையா? அகைன் ஒரு 9 வந்துடும். இப்போ பாருங்கள், 18ல் 9 போச்சுன்னா 9 வரும். அகைன் அந்த 9 கீழே இருக்க போகிறீங்க. இப்போ 2 டைம்ஸ் வரும், அகைன் 82 வரும். ஸோ அகைன் ரிமைண்டர் வராரு, அதாவது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகாமல் ரிமைண்டர் வராரு. அப்போ இந்த நம்பர் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக டிவைட் ஆகுதா இல்லையா நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்படி இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெஸ்ஸிங் மெத்தட். அது எப்படிப்பா கெஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 41 நான் எந்த நம்பரால் போட்டு பெருக்கும்போது இந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு நியர்பை வரும்னு பாருங்கள். இப்போ 41 இருக்காரு. இப்போ நான் 100ஆல் பெருக்கிறேன்னா 4100 தான் வரும். அதுவே 200ஆல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்? 2 8200 வருவார். அப்போ உங்கள் ஆப்ஷன் பாருங்கள், இது 7800 சொச்சம் இருக்கார், இது 7400 இருக்கார், இது 8500, 7900 சொச்சம். ஓகேங்களா? ஒரு நம்பர் மட்டும்தான் அந்த 200க்கு மேலே போட்டு பெருக்கியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே அந்த 200க்கு உள்ளே தான் பெருக்கியிருக்காங்க. அப்போ நம்ம 200க்கு உள்ளே இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிப்போம், அது டிவைட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 ஆப்ஷன் இருக்கார் இல்லையா? நம்ம அப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், அந்த 200க்கு பதிலாக ஒரு 190 போடலாமா, இல்லை 180 போடலாமா, இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், நியர்பை ரொம்ப நியர்பையில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள், 7995 இருக்காங்க. அப்போது ஒரு 205 வந்து டிஃப்ரென்ஸ் வராது. அவருக்கு எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸு? 205. 41 எதால் பேருக்குன்னா எனக்கு 205 வரும்னு பாருங்கள். 5 டைம்ஸ் ஆஃப் 41 எவ்வளோ? 5 20, 1 5 5 இல்லையா? அப்போ 205 வரும். அப்போது இந்த இடத்துல 200க்கு பதிலாக நான் 195ஆல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வருவார்? இதுலேருந்து 205 மைனஸ் பண்ணிவிடுங்க, 7995ன்றது வராது. அப்போ இந்த நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 41 அப்படின்னு சொல்லலாம். 7995 அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கெஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு எப்போ வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த சேம் மாடலில் அரௌண்ட் ஒரு 10 கொஷின் கிட்ட எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நீங்கள் ஆர்ஆர்பி NTPC கிராஜுவேட் லெவலில் நடந்த எக்ஸாமில் ஸோ இந்த மாதிரி மாடல் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 கொஷின் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் அந்த PYக்கு எடுத்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு 100 போடலாம், 200 போடலாம், இல்லை ஏதோ ஒன்று ஆட் பண்ணி போட்டு ஏதோ கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா மைனஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்று இந்த மாதிரி நார்மல் ட்ரெடிஷ்னலுக்கு போயிடுங்க, இல்லையா இந்த மாதிரி வேல்யூவை கெஸ் பண்ணுங்கள். ஆனால் வேல்யூ கெஸ் பண்ணுறது எப்போ வரும்னா ப்ராக்டிஸ் மூலயமா மட்டும்தான் வரும். இப்போ இந்த கொஷின் வந்துருங்களேன், which of the following number is divisible by 71 அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. எந்த நம்பர் 71ஆல் வகுப்படும்னு சொல்லியிருக்கான். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஷனாக எடுத்து அந்த நார்மல் டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை விட்டுருங்க. இப்போ வேல்யூ கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வேல்யூ வச்சு கெஸ் பண்ணலான்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே ஒரு 100ஆல் பெருக்கிறோம்ப்பா, 7100 நமக்கு வரும். ஆனால் கீழே இருக்கிற எந்த ஆப்ஷனும் அப்படி கிடையவே கிடையாது. ஒன்று 5000 சொச்சத்தில் 2 இருக்குது, 6000த்தில் 2 இருக்குது. ஓகே, அப்போ 100 வேணாம், ஒரு 90 வச்சு மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 9 9 63. ஸோ 6390 அந்த வேல்யூவும் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, நான் இந்த 90 100 அந்த மாதிரி போடுறது ஒரு முழு எண்ணாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து குறைச்சிக்கலாம். இதுவும் சரி வராது, பெருசாக தான் போகுது. அப்போ இன்ட்டு ஒரு 80 போடலாமா? போட்டு பாருங்கள். 1 8 7 8 56. இது எங்கேயாவது வருதா பாருங்கப்பா. ஒரு 2 வேல்யூக்கு 5600 சுச்சத்துக்கு 2 வேல்யூக்கு நியர்பையில் வந்துடுது இல்லையா? அப்போ இதை எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். இங்கே 5680 இருக்குது. இப்போ இதுலேருந்து ஏதோ கொஞ்சம் கூட்டும்போது இல்லை ஏதோ ஒன்று கழிக்கும்போது இந்த ஆப்ஷனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்மளால் பார்த்தோன்னே சொல்ல முடியும். இப்போ இதுலேருந்து ஒரு 1 டைம்ஸை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 5609 வருவார் இல்லையா? 80ல் 70 போனால் 9. அப்போ 5609 யார்? ஆப்ஷன் சியில் டேரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கெஸ்ஸிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முழு நம்பராக போட்டு பெருக்கி கீழே இருக்கிற ஆப்ஷனுக்கு ஏதாவது நியர்பை வருதான்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது வச்சுட்டு டேரெக்டாகவே ஆன்சர் வருதான்னு பாருங்கள். இல்லை அதுலேருந்து ஏதாவது 1 டைம்ஸோ இல்லை 2 டைம்ஸோ போட்டு ஏதாவது மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வருதா, இல்லை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வருதா அப்படின்றது கிராஸ் செக் பண்ணுறோம். ஸோ ஒன்று இந்த மெத்தட் போங்க, அப்படிலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் போடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரைம் நம்பர், பெரிய ப்ரைம் நம்பர்லாம் கொடுத்து அவன் டிவிசிபிலிட்டின்னு கேட்டான் அப்படின்னா இதுதான் மெத்தட், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. which of the following number divisible by both 43 and 32 அப்படின்னு சொல்லிட்டான். இது கொஞ்சம் ஈஸி. ஏன் ஈஸினா, இவன் 43 மட்டுமே கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடி பார்த்தா அந்த மெத்தட் வரும். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், கூட 32 கொடுத்துருக்கான். ஸோ இப்போ 32 எப்படிலாம் பிரிக்கலாம்? 8 × 4 இல்லை 16 × 2 எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் டிவிசிபிலிட்டி ரூல் கிளாஸில் ரொம்ப டெப்த்தாக எல்லாமே சொல்லியிருப்பேன். அப்போ 8ஓட ரூல் நமக்கு தெரியணும். என்ன சொல்லியிருப்போம்? லாஸ்ட்டு 3 டிஜிட், ஓகேங்களா, லாஸ்ட்டு 3 டிஜிட் 8ஆல் வகுப்பட்டதுன்னா அந்த மொத்த நம்பரும் 8ஆல் வகுப்படும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 131 இருக்கார், 8ஆல் வகுப்படுமா? பார்த்தாலே சொல்லலாம், கண்டிப்பாக கிடையாது. 005 8ஆல் வகுப்படுமா? அதுவும் கிடையாது. 868 அப்படின்னு சொல்கிறாங்க, இது செக் பண்ணி பாருங்கள். 12 8 96 12 வராது. அப்போ 11 8 88 கிடையாது. 18 80, ரிமைனிங் 6 இருப்பார். 68ன்றது கம்ப்ளீட்லி நாட் டிவிசிபிள். அடுத்து இங்கே வந்துடுங்க. ஸோ 2 8 16 வருவாரா? ரிமைனிங் எவ்வளோ பவர்? 6 இருப்பார். 8 8 64. அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றது கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 8 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இந்த நம்பர் ஒரு 8 இலக்க எண் சொல்லிட்டான்ப்பா. P08 8ஆல் வகுப்படும் என்றால் பியின் அதிகபட்ச மதிப்பு. இது நோட் பண்ணணும். அதிகபட்சமாக குறைஞ்சபட்சமாக நம்ம கெஸ் பண்ணணும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் குறைஞ்சபட்சம்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷனில் 0 கொடுத்துட்டானா நம்ம 0 தான் போய் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா 008 8ஆல் வகுப்படும் தானே, கண்டிப்பாக வகுப்படும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்களேன், அதிகபட்ச மதிப்பு இப்போது 08ன்றது 8ஆல் வகுப்பட்டுரும். அப்போ என்னால் இங்கே அதிகபட்சமாக என்ன வேல்யூ வரைக்கும் போட முடியும்? 8. உங்கள் ஆப்ஷன் ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே சூஸ் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் சின்றது சரியான ஆன்சர். இப்போ 808ன்னு ஒரு நம்பர் இருந்தார்னா 18 என்பது 1 8ன்னு நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ 8 டிஜிட் நம்பர் 51883P47 இட்ஸ் டிவிசிபிள் பை 9 அப்படின்னு சொல்கிறான்ப்பா. எப்படி இருக்கார் இந்த நம்பர்? 51883P47. இப்போ பாருங்களேன், இது 9ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம டிவிசிபிள் ரூல் என்ன சொல்லியிருக்கோம்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 எல்லாமே 9ஆல் டிவைட் பண்ணும்ப்பான்னு சொல்லியிருக்கோம். இப்போது 5 + 4 எவ்வளோப்பா? 9. 1 + 8 9. இப்போ பாருங்கள், 8 7 5 5 3 18. 18 என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டாக 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ பீக்குன்னு அதிகபட்சம் என்னால் எவ்வளோ வேல்யூ வரைக்கும் தர முடியும்? 9 வரைக்கும் தர முடியும். அப்படி இல்லைனா டிவிசிபிள் ரூல் நம்ம என்ன பண்ணோம்? 5 + 1 + 8 + 8 + 3 இந்த மாதிரிலாம் ஒரு வேல்யூ வச்சு அப்புறம் பீக்கு பதிலாக நான் என்ன போடும்போது 9ஆல் டிவைட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு நம்பரை நம்மளால் பார்த்த உடனே சொல்ல முடியும். இது நம்ம கிளாஸில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் 6627 when multiplied. ஏதோ ஒரு நம்பரால் போட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர், இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸ்மாலஸ்ட் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது வில் மேக் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, 6627 நான் ஏதோ ஒரு நம்பரால் போட்டு பெருக்க போகிறேன், பண்ணும்போது எனக்கு வர்க்கமாக மாறணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கிளாஸ்க்கு பேஸ் யாருன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் தான் இதோட அடித்தளம். அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வந்தாலே ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் 2 3 7 8 முடிஞ்சார் அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்.
இது நம்ம கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் 2, 3, 7, 8 முடிஞ்சானா இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போது இந்த நம்பர் கூட நான் ஏதோ ஒன்றத்தை போட்டு பெருக்க போகிறேன். இப்போ 1ஆல் பெருக்க போகிறேன் அப்படின்னா 11 என்னப்பா யூனிட் டிஜிட் 1 × 7 7 வரப்போகுது. அப்போ இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா 7ல் முடிஞ்சால் நான் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரே இல்லைன்றனே. அடுத்து 7ஆல் பெருக்குனா 7 49, அப்போ வாய்ப்பு இருக்குது. 3ஆல் பெருக்குனா 3 21, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 × 7 28, 8ல் முடிஞ்சால் இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போது உங்கள் ஆப்ஷனை இந்த 6627 இருக்கார் இல்லையாப்பா, இவர் போயிட்டு நீங்கள் ஒன்று 3ஆல் பெருக்க போகிறீங்க இல்லை 7ஆல் பெருக்க போகிறீங்க. இப்போ இந்த நம்பரை பார்த்த உடனே சொல்ல முடியும் இது கம்ப்ளீட்டாக 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். 6 மல்டிபிள் ஆஃப் 3, 6 அகைன் மல்டிபிள் ஆஃப் 3, 2 + 7 எவ்வளோப்பா 9 மல்டிபிள் ஆஃப் 3. அப்போது இன்ட்டு 3 வச்சு பிரிச்சுக்கலாமா அந்த நம்பரை? 2 3 6 2 3 6, ஸோ 9 3 27 3 அப்படின்னு வருவார். இப்போது நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக ரயில்வே ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் 1லேருந்து 50 ஸ்கொயர் படிச்சுக்கோங்கப்பா. இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் ஒரு 30 ஸ்கொயர் படிச்சுக்கோங்கப்பா, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த நம்பரை பார்த்த உடனே சொல்லலாம் 47ஓட ஸ்கொயர். இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். 2209 கடைசி 2 டிஜிட் தனியாக பிரித்து போமா. அப்போது 7 3 2 பாசிபிலிட்டி வருவார். 22க்குள்ளே இருக்கிற நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாருப்பா? ஸோ 4 தான் வருவார். இப்போது 47 43 தான் சூஸ் பண்ண போகிறோம். 4ஓட அடுத்த நம்பர் யார்? 5, 4 5 20. அப்போ வரக்கூடிய நம்பர் 20. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 22 பெருசாக இருக்குது. அப்போ 47 43 47ன்றது சரியான ஆன்சர். இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிளாஸில் சொல்லியிருப்போம். தெரியாதவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. அப்போ 47ன்றது வந்துடுது. அப்போ 47 ஸ்கொயர்ன்றது ஒரு வேல்யூ இருக்காரு. இன்ட்டு 3 = எவ்வளோப்பா? 47 ஸ்கொயரு இன்ட்டு 3. அப்போ நான் எந்த நம்பரை போட்டு பெருக்கினா எனக்கு முழு வர்க்கமாக மாறும்? அதாவது இந்த இடத்துல 3 ஸ்கொயர்னு மாறணும். அப்போ இன்னொரு 3யை போட்டு பெருக்கினாலே போதுமா? ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் சி வந்து மிக சரியான ஆன்சர். இப்போது நீங்கள் ஒரு 30 கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா அரௌண்ட் 25 ஈஸியாக இருக்கும்ப்பா. ரிமைனிங் இருக்கிற 5 பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் மாடரேட்லேருந்து டஃப் லெவலில் தான் இருக்கும். இப்போ 41 ஒரு ப்ரைம் நம்பரை கொடுத்து டிவிசிபிள் கேட்டால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அதுவே இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலவையாக தான் இருக்கும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். 2 6 3 4 7 5 9 1 அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகேங்களா? ஒவ்வொரு இரட்டை இலக்க எண்ணிற்கும் 2 சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு ஒற்றை இலக்க எண்ணிற்கும் 1 கழிக்கப்பட்டால் புதிய எண் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த புதிய எண்ணில் இடது புறத்தில் இருந்து 2வது இலக்கமும் வலது புறத்தில் இருந்து 3வது இலக்கமும் சேர்த்து பெறப்படும் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான்ப்பா. ஸோ இந்த கொஷின் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா ஷிஃப்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. குரூப் 2ல் கூட இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்கான். இப்போ பாருங்களேன், 2 கூட அதாவது ஈவன் டிஜிட்டாக இருந்தால் 2 ஆட் பண்ணிங்கன்ட்டான். அப்போ 2 + 2 4, 6 + 2 8. ஸோ 3ன்னா ஒரு நான் மைனஸ் பண்ணிக்கணும், 2 வரப்போகுது. 4 அப்படின்னா 2 ஆட் பண்ண போகிறீங்க, 6 வரப்போகிறது. 7ல் 1 மைனஸ் பண்ணால் 6 வரப்போகுது. 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4, 9ல் 1 மைனஸ் பண்ணால் 8, 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0. இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்குறான்? இப்படி ஒரு புது நம்பர் ஃபார்ம் பண்ணிட்டீங்களே, ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இடது புறத்திலிருந்து 2வது வலது புறத்திலிருந்து 3வது இதோட சம் என்ன பண்ணால் கொஷின் கேட்டிருக்கான். அப்போ 8 நாளும் 12ன்றது உங்களுக்கான ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து இந்த ரேஷ்னல் நம்பர் பேஸ் பண்ண கான்செப்ட் இல்லையா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டு தனியாக ஒரு கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த மெத்தடு அப்புறம் டைப்ஸ் ஆஃப் நம்பரு ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல் ஒரு கிளாஸில் பார்த்தோம். இது இல்லாமல் ஏபிஜிபி தனியாக ஒரு கிளாஸில் பார்த்துருக்கோம். அதில் 2025 என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம அதிலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துருங்கப்பா. இப்போ இந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் தான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? ஜஸ்ட் அஸ்யூம் ஹோல் நம்பர். அப்போ 583 மைனஸ் எக்ஸப்ட் பார். யாராவது எக்ஸப்ட் பார் இருக்காங்களா? இல்லவே இல்லை. டிவைட் பை எத்தனை பார் இருக்கோ அத்தனை 9 போடுங்கப்பான்னு சொல்லியிருப்பேன். 3 பாருக்கு 3 9 போட்டாச்சு. எக்ஸப்ட் பார் யாராவது இருந்தாங்கன்னா 0 போட சொல்லியிருப்பேன். யாருமே அப்படி கிடையாது. ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சால் இந்த நம்பருக்கு ஆப்ஷன் ஏன்னு பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து அவ்வளோதான்ப்பா இந்த கிளாஸ். இது 2025 ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் கேட்டது. நம்பர் சிஸ்டம் நம்ம இது வரைக்கும் படித்தது எப்படியெல்லாம் யூஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாடலில் தான் வரும். ஓகேங்களா? நம்ம கான்செப்டை நல்லா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவன் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் நம்ம கிளாஸில் எடுத்த மெட்டீரியலை வந்து போஸ்ட் பண்ணுறோம். யாருக்கு நீட் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ஸோ அதிலே ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் விஷ். அவ்வளோதான் பண்ணி கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.